இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் இரண்டு பேருமே தாவேக்கால் இணைஞ்சிருந்தாங்க. இதையும் தாண்டி அவங்க கட்சியில இன்னைக்கு இணைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வாஷிங் மிஷின்ற அந்த விமர்சனமும் வருது. இது உங்க தரப்புல இருந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். நீங்க தான் பேசுறீங்க, நாங்கள் ஊழலை ஒழிக்க போகிறோம், பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம், கமிஷன் வாங்க மாட்டோம், இப்படி சொல்லக்கூடியவர்கள் அந்த எண்ணம் உண்மையிலேயே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் திஸ் மீட்டிங். கட்சியும் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆட்சியும் தூய்மையாக. கட்சி தூய்மையாக இருந்தால் தான் ஆட்சி தூய்மையாக. கட்சி எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஆட்சியை தூய்மையாக நடத்துவோம் என்பது ஒரு அபத்தமான வாதம். அது நடக்கவே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க தான் ஆட்சி பண்ண போகிறாங்க. விஜயபாஸ்கர் அதுவும் குட்கா ஊழல் ஒரு சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய விஷயம். நீங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக நீங்கள் மேரத்தான் ஓடுறீங்க ஒரு பக்கம், ஆனால் குட்கா மாதிரியான ஒரு போதை இன்ஃபேக்ட் அது பேன் செய்யப்பட்டது. அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார். அப்ப சொல்ல போனா ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார். ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது பேன் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்டை நீங்க வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 14 லட்சம் ரூபாய் மாதம் லஞ்சம் வாங்கியிருக்கிறார். பிஜேபி ஏடிஎம்கே இணக்கமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. பெரும்பாலும் அதிமுக அமைச்சர்கள் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் ரெய்டுக்கே வரல, பெருசா வரவும் கூட வரவே இல்லை. அதற்கு காரணம் கூட்டணி, அந்த கூட்டணி ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ற ஒரு பார்ட்டியாக டிவிகேவை மாற்றி விடலாம் என்று நினைப்பது போல் தெரிகிறது. இன்னைக்கு பேசக்கூடியதெல்லாம் கூட ஏடிஎம்கேவும் டிவிக்கும் ஒரே வழிதான் அப்படின்லாம் கூட பேசியிருக்கிறாங்க இந்த தாவேகா அமைச்சர்களே. ஸோ அவங்க அது ஒரு ஊழல் கட்சியாக எங்களுக்கு இருப்பதில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்ற அளவில் தான் அவர்களே பார்க்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த திரு ஜெயராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் இரண்டு பேருமே தாவேக்கால் இணைஞ்சிருந்தாங்க. நீங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே நீங்க வச்சிருந்தீங்க, குறிப்பா குட்கா வழக்கெல்லாம் வச்சிருந்தீங்க. இதையும் தாண்டி அவங்க கட்சியில இன்னைக்கு இணைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வாஷிங் மிஷின்ற அந்த விமர்சனமும் வருது. இது உங்க தரப்புல இருந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். இந்த ஆட்சி முதல் ஒரு மிக பெரிய தவறான முடிவாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இது நீங்க தான் பேசுறீங்க, நாங்கள் ஊழலை ஒழிக்க போகிறோம், பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம், கமிஷன் வாங்க மாட்டோம், இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வரவேற்றிருக்கோம். தூய சக்தின்னு சொல்லியிருக்கிறீங்க, வரவேற்கிறோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடியவர்கள் அந்த எண்ணம் உண்மையிலேயே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் இஸ் மீட்டிங் அப்படின்னு கடைசியில் நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய எண்ணங்கள் செயல்பாட்டில் வரணும். செயல்பாட்டில் வரும்போது தான் மக்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் சொல்வது சரியா இல்லையா. அப்போ செயல்பாட்டில் வரணும்னா கட்சியும் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆட்சியும் தூய்மையாக. கட்சி தூய்மையாக இருந்தால் தான் ஆட்சி தூய்மையாக இருக்கும். கட்சி எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஆட்சியை தூய்மையாக நடத்துவோம் என்பது ஒரு அபத்தமான வாதம். அது நடக்கவே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க தான் ஆட்சி பண்ண போறாங்க. அப்போ நீங்க என்ன மாதிரி இந்த கட்சியை நீங்க கொண்டு உருவாக்குறீங்க? சரி, இவ்வளவு நாளா கூட அங்கங்க யாரோ வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சு, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு. உங்க கொள்கை என்பது என்ன? நீங்க ஒரு கொள்கையை சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த கொள்கைப்படி அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம தானே இருக்கணும். அப்போ விஜயபாஸ்கர் மேல, டாக்டர் சி விஜயபாஸ்கர் மேல அவ்வளவு வழக்குகள் இருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே இருக்கு. சி விஜயபாஸ்கர் மேல அதுவும் குட்கா ஊழல் ஒரு சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய விஷயம். நீங்க போதைப் பொருளுக்கு எதிராக நீங்க மேரத்தான் ஓடுறீங்க ஒரு பக்கம், ஆனால் குட்கா மாதிரியான ஒரு போதை இன்ஃபேக்ட் அது பேன் செய்யப்பட்டது. அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார். அப்ப சொல்ல போனா ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு. ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது பேன் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்டை நீங்க வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 14 லட்சம் ரூபாய் மாதம் லஞ்சம் வாங்கி இருக்கிறார். இதுதான் அந்த எம்டிஎம் குட்காவுடைய ஓனர் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான ஒருவர் இன்னைக்கு குட்கா வழக்கு சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க குற்றப்பத்திரிகை ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு மினிஸ்டர் மேல தாக்கல் பண்ணணும்னா நீங்க இந்த வழக்கை நம்ம யோசிக்கிறது
நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபி ஏடிஎம்கே இணக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. எப்படி இந்த பெரும்பாலும் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து எப்படி ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்தப்படுகிறது என்பதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். பெரும்பாலும் அதிமுக அமைச்சர்கள் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் ரெய்டுக்கே பெருசா இருந்தும் கூட வரவே இல்லை. அதற்கு காரணம் வந்து அந்த கூட்டணி தான். அப்படி இருந்தும் கூட சிபிஐ அதிமுக அமைச்சராக இருந்த ஒரு விஜயபாஸ்கர் மீது குற்றப்பத்திரிகை வரை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்கன்னா அதுல எவ்வளவு வலுவான ஆதாரங்கள், எவ்வளவு சீரியஸான இஷ்யூ, எவ்வளவு ஆதாரங்கள் இருந்திருக்கணும். அவங்களால புறந்தள்ள முடியாத அளவிற்கு அதுல ஆதாரங்கள் இருந்திருக்கணும் தாண்டி. ஆமா, அப்ப அவ்வளவு பெரிய சீரியஸ் இஷ்யூ இருந்தும் இப்ப தாவேக்கால அவர் நினைச்சிருக்காங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க, இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கிறதுனாலேயே எங்க கட்சியில சேர்த்ததுனால இந்த வழக்கெல்லாம் நாங்க நடத்த மாட்டோம்ன்ற மாதிரி உத்தரவாதம் கிடையாது, நாங்க நடத்துவோம், தப்பு பண்ணா தண்டிக்கப்படுவார்கள்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது இப்போ அதுவாது சிபிஐ நடத்த போகுது, குட்கா வழக்காது. பட் நீங்க வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில அமைச்சர்கள் மேலதான் இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய். எனக்கு இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் மீது 66 கோடி ரூபாய்க்கு சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டது. பெரும்பாலும் அதற்கு பிறகு போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகள்லாம் அமைச்சர் மேல பார்த்தீங்கன்னா 50 லட்சம் இருக்கும், 1 கோடின்னு இருக்கும், 2 கோடின்னு இருக்கும். அதுக்கு தாண்டி பெரிய அளவில் இருக்கவே இருக்காது. விஜயபாஸ்கர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது 27 கோடி ரூபாய்க்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தார் என்று. குற்றப்பத்திரிகையாக வரும்போது அது 35 கோடி ரூபாய். 35 கோடி ரூபாய்க்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு விஜயபாஸ்கர் மேல இருக்கு. இன்னைக்கு அதுலயும் குற்றப்பத்திரிகை இருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ புதுக்கோட்டை டிஎஸ்பி தலைமையில இருக்கிறாங்க. அந்த புதுக்கோட்டை டிஎஸ்பி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியால் நீதிமன்றத்தில் போய் அந்த புதுக்கோட்டை ஆளுங்கட்சியுடைய ஒரு ஜாம்பவானாக இப்போ ஆளுங்கட்சியில் இருக்க போற விஜயபாஸ்கருக்கு எதிராக அவர் போய் ப்ராசிக்யூஷன் செய்ய முடியுமா? அங்க இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னால விஜயபாஸ்கருக்கு எதிராக வாதாட முடியுமா? அதற்கான தன்னிச்சை தன்மை நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கோ இல்ல நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ்க்கோ கொடுத்துருக்கிறீங்களா? அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திருக்கிறீங்களா? அப்ப இது எதுவும் இல்லையே. அப்போ இது மாதிரி இல்லாம எப்படி அவர்கள் அங்க செய்வாங்க? வாய்ப்பே கிடையாது. அது அந்த வழக்கு அப்படியே இதர் நீர்த்து போவதற்கான வழிகளை ஏற்படுத்துவாங்க, இல்ல அது நடத்தாமலேயே காலம் தள்ளுவாங்க. எதுவாக இருந்தாலும் தாமதிக்கப்பட்ட நீதி வந்து அதுவும் மறுக்கப்பட்ட நீதி. ஸோ அதனால வந்து இதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஒன்ஸ் நீங்க இணைச்சிங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகும் நீங்க அந்த அளவுக்கு பேசக்கூடிய, அதுக்கப்புறமும் நாங்க அவங்களோட மேல இருக்கிற வழக்கை இது பண்ணுவோம். நீங்க முதல் கட்டத்தில் நீங்க அவங்களை சேர்க்கவே மாட்டீங்களே. நீங்க இவ்வளவு இதை சொல்லக்கூடியவங்க சேர்க்கவே தேவையில்லையே. அப்ப இவருனால திரு விஜயபாஸ்கர் அவர்களால தாவேக்காக்கு எதுவும் ஆதாயம் தேர்றதா அப்படின்னு பேக்ரவுண்ட்ல எதுவும் நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன பாக்குறேன்னா, அவங்க ஒரு ஈஸி பொலிட்டிக்கல் ரூட்டை எடுக்க ட்ரை பண்றாங்க. மற்ற அரசியல் கட்சிகள் ஒரு ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ற ஒரு பார்ட்டியாக டிவிகேவை மாற்றி விடலாம் என்று நினைப்பது போல் தெரிகிறது. இன்னைக்கு பேசக்கூடியதெல்லாம் கூட ஏடிஎம்கேவும் டிவிக்கும் ஒரே வழிதான் அப்படி இப்படிலாம் போல பேசியிருக்கிறாங்க இந்த தாவேக்கா அமைச்சர்களே. ஸோ அவங்க வந்து அது ஒரு ஊழல் கட்சியாக எங்களுக்கு இருப்பதில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்ற அளவுல தான் அவர்களே பார்க்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. ஓகே சார், இவ்வளோ நீங்க விஜயபாஸ்கர் பத்தி பேசிருந்தீங்க. இன்னொரு பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காரு. அவர் மேல ஏற்கனவே இந்த லேண்ட் கிராபிங் கேஸும் ஒன்று இருந்துச்சு, சொத்து குவிப்பு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அவரே உள்ள சேர்த்ததுனால கரூர்ல எப்படியாவது நீங்க பார்ட்டி நீங்க சொன்ன மாதிரி பார்ட்டியை வளர்த்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவரை சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அதிமுகவிலிருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னாள் அமைச்சர்களை ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கரூரில் இப்போ விஜயபாஸ்கர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து அங்கே ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடியவர், எம்எல்ஏவாக இருந்தவர், இப்பொழுதும் இருக்கிறார் எம்எல்ஏவாக. அவர் வந்து முன்னாள் அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் மேலே இருக்கக்கூடிய சார்ஜஸ் சிபிசிஐடியே வந்து ஒரு லேண்ட் கிராப் கேஸ் போட்டிருக்கிறாங்க. 2024 அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் தலைமறைவாக இருந்தார், 40 நாட்கள் கிட்ட இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்து அவரை பிடிக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடியது நம்ம கண்கூடாக பார்த்தோம். அவர் மேலே 2 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானத்துக்கு அதிகமான ஒரு சொத்து குவிப்பு வழக்கும் இருக்கிறது. அப்போது நீங்கள் வந்து இது ஒரு ஈஸி ரூட்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் அவநம்பிக்கை நிறையா பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அது எவ்வளோ பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில். நீங்கள் புதுக்கோட்டையிலேயோ இல்லை கரூர்லேயோ, இப்போ நீங்கள் புதுக்கோட்டையிலேயே எடுத்துக்கோங்களேன். புதுக்கோட்டையிலே இப்போ விஜயபாஸ்கர் இருக்கிறாருன்னு சொன்னால், இவர் இப்படியெல்லாம் ஊழல் செய்கிறார், பல இது செய்கிறாருன்னு பார்த்துட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது,
இதில் வந்து நம்ம போய் மாற்றம் செய்ய முடியாதான்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க நோக்கி. இப்போ இவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு என்னடா நம்ம யாரை எதிர்த்து போராட வந்தோமோ அவங்களையே கட்சியில உள்ள சேர்த்துருக்குறாங்கன்னும் போது அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நல்லவர்கள்லாம் விலகிடுவாங்க, இவங்க எல்லாரும் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில நடக்கும். இப்போ இதுதான் ஒரு சாதாரண பொலிட்டிக்கல் பார்ட்டியில நடக்கும். அப்போ அந்த ஒரு சாதாரண பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரியே தாவேகாவும் மாறுகிறதோ அப்படிங்கிறது தான் இப்போ தோணுது. ஓகே சார், பல கேள்விகளுக்கு நீங்கள் சிறப்பாக பதில் அளிச்சிங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.